நம்ம கொஞ்ச நாளா எதை பத்தி பாக்குறோம்னா, சுகம் இல்ல, பணம் இருந்தா என்ன செய்யலாம்? உணவை பார்த்துக்கலாம். பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சுகவீனமானவங்க இன்னும் சுகவீனமாயிடுவாங்க இல்லையா? எல்லாத்துக்கும் பிரச்சனை என்னன்னா இந்த ரெண்டு தாங்க, சுகவீனமும் செல்வமும் தான். அப்ப அவர் ட்ரெயின் பண்ணிட்டார் எல்லாத்தையும். என்ன ட்ரெயின் பண்றாரு? இந்த மாதிரி இயற்கை தளத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை உங்களால வாழ முடியும்னு ட்ரெயின் பண்றாரா இல்லையாங்க? எதுவுமே இயற்கையிலே கிடையாது. இயற்கையவே பேச மாட்டேங்கிறாரு. ஏன் பயந்தீங்கிற? பயப்படாம இருக்க முடியாது. அவர் பேசுனதெல்லாம் தனியா எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர் பேசுனதெல்லாம் தனியா எடுத்து வாசிங்கன்னா சம்பந்தமே இல்லாம பேசுவார். அப்பனா ரொம்ப இயற்கை என்ன செய்யறாருன்னா, நேச்சுரல் வேர்ல்டை அவர் ரொம்ப அசட்டை பண்றாரு. ராங் டூ ஜெனரேஷன்ஸ். கிறிஸ்தவங்க நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அது born again கிறிஸ்டியன்ஸ் அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் எவ்வளோ நாள் இருக்க போறேன்னு சொல்றது வந்து பிசிக்கலா, ஆனா இப்போ இருக்கிறாரா இல்லையா? என்னவா இருக்கிறாரு சிஸ்டர்? ஆவியானவரா நமக்குள்ள இருக்கிறாரு. கொஞ்சோண்டு கவலைப்பட இடம் கொடுத்தீங்கன்னா அது உள்ளேருந்து பூந்து பூந்து போய் பெருசெல்லாம் நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிருவோம். தூக்கம் வராமல் போயிடும், ஸ்ட்ரெஸ்ஸுன்னுவாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் டிப்ரெஷன்னுவாங்க, அப்ரெஷன்னுவாங்க, ஆன்சைட்டி ப்ராப்ளம்னுவாங்க, டிசார்டர்னுவாங்க. இதில் இன்றைக்கி 90% கிறிஸ்டியன்ஸே அப்படி இருக்கிறாங்க. ஆனால் ப்ரேயர் மீட்டிங் உண்டு, சர்ச்சு உண்டு, ஃபாஸ்டிங் உண்டு. இது மாதிரிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமென். இப்போ இந்த வல்லமைங்கிறது நான் சொல்கிறது கவனிங்க, ரொம்ப முக்கியமாக நம்ம அப்பாட்டேது நமக்கு கிடைக்கிறது. ஒரு அப்பா, ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைக்கு இந்த உலகத்தில் என்ன சேர்த்து வைப்பாங்க? சொத்து சேர்த்து வைப்பாங்க. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆசையை சேர்த்து வைக்கிறான், சம்பாதித்து வைக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைங்க அப்பாவுக்கு சேர்க்குறாங்களே இல்லையா? பெற்றோர் தான் என்ன செய்கிறாங்க பிள்ளைங்களுக்கு? அவருடைய பிள்ளை அந்த உலக பிரகாரமான அப்பாவே அம்மாவே தன்னுடையதை எவ்வளோதான் மற்றவங்களை நேசிச்சா கூட தன்னுடையதெல்லாம் தான் பிள்ளைக்கு போகணுங்கிறது இல்லை. யாராவது ஒரு பிள்ளை மேலே கோவப்பட்டு என் சொத்தை வந்து அடுத்த வீட்டு பிள்ளைக்கு சேர்த்து வைப்பேன்னு சொல்லுவாங்களா? எழுதி வைப்பாங்களா? பேசலன்னா கூட எழுதி வச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த இன்ஹெரிட்டன்ஸ்னால் அந்த சுதந்திர விதத்தில் என்னெல்லாம் கொண்டுட்டு வரலாமா? சுதந்திர விதத்தில் உலக பிரகாரமாக வாங்க என்னெல்லாம் கொண்டு வரலாம்? பணம் கொண்டு வரலாம், வீடு கொண்டு வரலாம், காரு கொண்டு வரலாம், பில்டிங்ஸ் கொண்டு வரலாம், அப்புறம் என்ன கொண்டு வரலாம்? சுகம் கொண்டு வரலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நெட்ஷெல்லாம் ஒன்னே ஒன்று சொல்லணும்னா என்ன? ஹோலி ஸ்பிரிட்டால் தான் அது முடியும். உங்களுக்கு பெரிய சுதந்திர விதத்தை கொடுத்துட்டாரு. யார் அது? ஹோலி ஸ்பிரிட். அவருக்குள்ளதான் இருக்கு எல்லாமே. ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர் அப்பா, நம்ம பிள்ளை, அவருடைய சுதந்திர வீதம்லாம் எனக்கு தான். அப்பனா நான் சாட்சியா தான் இருப்பேன். அவர் அப்பா, நான் பிள்ளை. அவர் அப்பா, நான் பிள்ளை. என் பேர் வந்து சிட்டி, ஜெருசலேம் சிட்டி. ஆமென் சொல்லுங்க. அப்போ அவருடையதெல்லாம் எனக்குள்ள இருக்குது. நான் அப்ப எப்படிதான் இருந்தாகணும்னா சாட்சியா தான் இருப்பேன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தாதான் இருதயத்தின விருப்பத்தை நிறைவேற்றி வரோம். இருதய விருப்பம்னா இருதய விருப்பத்தையும் அவர் தான் தராருன்னு இருக்கு பைபிள்ல. நம்மளாம் ஒரு விருப்பம் எடுக்கிறது இல்லை, விருப்பமே அவர் தான் கொடுக்குறாரு. கவலைப்பட போறது இல்லை. ஆனா இது நடக்கல, இது இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு அப்பப்போ வரும். அதுக்கு இடமே நம்ம கொடுக்கக்கூடாது. கவலை இல்லைன்னு கிடையாது, ஆனா கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் நான் பேசுறது புரியுது? மலையின் மேல இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்காது. உன்னை நான் மறைச்சி வைக்க மாட்டேன். இனிமே உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ தலை குனிஞ்சு இருக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. குனிவுன்றது உனக்கு கிடையாது, அவமானங்கிறது கிடையாது, நீ ஷேம்ன்றதை நீ பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அப்போ மலையின் மேல இருக்கிற பட்டணம்னு எதுக்கு சொல்றேன்னா, நீ தான் அந்த ஜெருசலேமு. ஆவியானவர் தங்குன அந்த இடம் தான் ஜெருசலேம். ஃபர்ஸ்ட் அங்கதான் சாட்சி. அப்படின்னா நீ தான் அந்த சாட்சியா இருக்கணும். அந்த சாட்சியை தூக்கி என்ன சொல்றாரு ஆண்டவர்? மலையின் மேல வைக்கிறேன்னா உன்னை ஆனர் பண்றேங்கிறார். எங்க என்ன பண்ண போறாரு? ஆனர் பண்றேங்கிறார். டிஸ்ஆனருக்கு என்னென்ன ரீசன்ப்பா? ஆனர், டிஸ்ஆனர். முதல்ல இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். முதல்ல பைபிள் இருக்கிற வசனங்கள்லாம் பாருங்களேன். உன் சத்து இருக்குல்ல, நான் முறியடிப்பேன், உனக்கு நான் இதை தருவேங்கிறார். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அப்படி நமக்கு. இப்போ பாட்டு பாடணும் பார்த்தீங்களா? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து சத்துடைய சகல வல்லமைகளை நான் மேற்கொள்வேன்னு எழுதப்பட்டிருக்கு.
இருக்கா இல்லையா? இதேமாரி காட் வந்து நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் நான் முறியடிச்சு உனக்கு கொடுப்பேங்கிறாரா, கொடுத்துட்டேங்கிறாரா? கொடுப்பாருன்னு சொல்றாராமா? கொடுத்துட்டேன்னு சொல்றாரா, கொடுப்பேங்கிறாரா? முதல்ல சொல்லுங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன்னு இருக்கா, விடுதலை ஆக்கின்னு இருக்கா? குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உன்னை உட்படுத்தினேன்னு இருக்கா, படுத்த போறேன்னு இருக்கா? அப்ப எல்லாமே எப்படி இருக்குன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. மலையின் மேல நான் கட்டாயமா உயர்ந்து தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. அப்ப ஏதோ எங்கேயோ கோட்டை விட்டுட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரியா? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் பக்கத்துல சொல்லுங்க, நீ தான் அந்த பட்டணம், நீ மறைஞ்சே இருக்க மாட்ட. ஒரு நல்ல போன வாரத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், நீதின்னு ஒன்று சொன்னேன். இப்போ நீதி அப்படிங்கிறத மலையின் மேல் இருக்கிற பட்டணத்துக்கு இணையான ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். இப்போ 2 கொரிந்தியன்ஸில் 5:21 வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்போ கவனிங்க, அந்த நீதிங்கிறது ஒரு கண்டென்ட்ன்ற. அப்படின்னா நீதிங்கிறது என்னன்னா காடுடைய, தேவனுடைய இருக்கப்பா, தேவனுடைய எல்லா அம்சமும் தான் நீதி. ஜீசஸ் தான் அது. இப்போ தேவனுடைய நீதினா யாரு? ஜீசஸ். ஜீசஸ் மினிஸ்ட்ரி எப்படி பண்ணாரு? என்ன சோர்ஸ் வச்சு பண்ணாரு? நீங்க ஜான் காஸ்பல் 5 எடுத்தீங்கன்னா, நானும் பிதா ஒண்ணா இருக்கு, அவர் சொல்றதான் நான் செய்யறேங்கிறாரு. அப்ப செய்யறதெல்லாம் என்ன? அது மிரக்கிள்ஸா இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, ஆர்டினரியா எதுவுமே கிடையாது. ஆமென். அப்போ அந்த நீதியை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் போன பிறகு 2 கொரிந்தியன்ஸ் 5:17 என்ன இருக்குன்னா, பாவம் அறியாத அவரை பாவியாக்கல, அந்த பாவமா அவர் ஆயிட்டு அவருடைய நீதி என்ன செஞ்சிட்டாரு? நம்ம கொடுத்துட்டார். இப்போ நீதினா என்னது? உங்ககிட்ட நீதினா என்னன்னு சொல்ல தெரியும்? நீதினா என்ன தெரியுமா சொல்லணும்? டிவைன் நேச்சர் ஆஃப் காட். ஒரே வார்த்தையில் என்ன சொல்லுங்க? இப்போ நீதினா என்னன்னு சொல்லுங்க எல்லாரும். நீதினா நமக்கு எனக்கு நீதி கிடைக்கலங்கிறமே, அதுவா? கிடையவே கிடையவே கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்னா காட் அண்ட் ஹிஸ் டிவைன் நேச்சர். அவரை நீ தேடு. இன்னைக்கு தேட வேணாம், உள்ளே வந்துட்டாருன்னு சொல்றேன். பாவம் அறியாத அவரை, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவியாவில் அவர் பாவியே கிடையாது. அந்த பாவமா அவர் ஆயிட்டு அவருடைய கண்டென்ட் என்னன்னு சொன்ன நீதி. நீதி என்ன? டிவைன் நேச்சர். நீதினா என்னம்மா? டிவைன் நேச்சர்னா தேவனுடைய ரகம். சொல்லுங்க, தேவ ரகம். அந்த தேவ ரகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இதுக்கு செலுத்த வேண்டியது என்ன? என்ன செலுத்தணும் நம்ம? கவனிங்க எல்லாம். நம்ம இதுக்காக நம்ம என்ன செலுத்தணும்? ஏதாவது செலுத்தணுமா? அப்போ சீப்பா அது? எதுவுமே காசு கொடுக்காம வந்தா அது என்னதுங்க? சீப் இல்லை? ஏன் அதுக்கு ஏதாவது அவர் ஒரு வச்சிருக்கலாமே? தேவனுடைய நீதியா நம்மளை ஆக்கிட்டாருன்னா, அந்த நீதிக்கு என்ன சொல்றேன் நான்? தேவனுடைய நீதினா ஒரே வார்த்தையில சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. தேவனுடைய நீதினா என்ன? தேவ ரகம். சொல்லுங்க. தேவ ரகம்னு என்னது? எல்லாமே இயற்கை தளத்தை தாண்டி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஆமென். அது எங்க இருந்து வரும்? ஸ்பிரிட் ஆஃப் காட்ல இருந்து வரும். தேவ நீதி வந்து சீப்பா? சும்மா கிடைக்குதே? கிடைச்சிருக்க. ஏன் தெரியுமா சும்மா வச்சாரு? எவ்வளவு காசு போட்டாலும் நீ அதை வாங்க முடியாது. ரொம்ப கோடி 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 கோடீஸ்வரன்ட்ட எது வேணாலும் வாங்க முடிகிற மாதிரி இது வாங்க முடியாது. அதுக்கு விலை மதிக்கவே முடியாத ஒன்று தேவ ரகம். புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. தேவ ரகம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாரு சிலுவையில். நான் தேவ ரகம் ஆயிட்டேன், ஏன் பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரு, என்னை நீதிமான் ஆக்கிட்டாருன்றது அங்கே நீதி கிடையாது. நீதி வேற, நீதிமான் வேறன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த நீதினா தேவனா இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டியை, தேவத்துவத்தை உங்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டாரு. ஏன் இலவசமாக கொடுத்தாருமா? யாராலையுமே வாங்க முடியாது. அதை யாராலையுமே, ரொம்ப அலட்சியமாக நினைக்காதீங்க, இதை யாராலுமே வாங்க முடியாது. எதை? அந்த தேவ ரகத்தை, அதை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்போ அந்த தேவ ரகத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, மலையின் மேலே இருக்கிற பட்டணம் எப்படி இருக்கும்? மறைஞ்சே இருக்காது, மறைஞ்சே இருக்காது, மேலே தெரியும். நீங்கள் கிறிஸ்தவங்க அந்த மாதிரி மலையின் மேலே இருக்கிற பட்டணம் மாதிரி இருக்கிறோமா நம்ம? அதுக்கு என்ன காரணம்? பரிசுத்தம் இல்லையா? சொல்லுங்கப்பா. வேற என்ன? ஜெபம் பண்ணலையா? சர்ச்சுக்கு போகலையா? பைபிள் படிக்கலையா? எல்லாமே படிக்கிறோம்ல. உங்கள்கிட்டேருந்து நான் பதில் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்புறம் நமக்கு இது இல்லை? ஏன் அப்புறம் நம்ம
ஒரு ரிசல்ட்ஸை பார்க்க முடியல. கற்றுக்குறீங்களா யாராவது? இந்த விசுவாசிகள் கிட்ட அந்த உயர்வுக்கு தடையாக இருக்கிறது எது? சரி, உயர்வுக்கு எதெல்லாம் உயர்வை கொடுக்குதுன்னு சொல்லுங்க, அப்புறமா அதை பற்றி நான் எது உயர்வை கொடுக்கும்? எது இருந்தால் ஒருத்தவங்களை கனம் பண்ணுவாங்க, எது இருந்தால் உயர்த்துவாங்க, எது இருந்தால் அவங்கள மேனடாக நடத்துவாங்க? படிப்பு, வேலை. யார் சொன்னா? பணம். கை தட்டுங்க அவளுக்கு. வேற யார் என்ன சொன்னீங்க? படிப்பு எப்படிமா பணம் இல்லாமல் படிக்க முடியும்? அட்லீஸ்ட் மினிமமாவது கட்டணும் இல்லைம்மா? வேற என்ன சொன்னீங்க? ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். ட்ரெஸ்ஸு போடுறோம், நல்லா வெல் ட்ரெஸ்ஸாக போகும்போது ஏங்க, அப்போது ஒரு சொசைட்டியில் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள், நான் எதை பற்றி பேசுகிறேன்? தேவ ரகத்தில் நீங்கள் உயர்ந்திருக்கணும். உங்களை ஆண்டவர் சொல்கிற மலை மேலே வைக்கிறேங்கிறார். நீ ஒரு பட்டணங்கிறாரு. கெட்டும் பட்டணம் சேர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எங்கே போனாலும் ஏதோ ஒரு வேலையில் பொழிச்சு மேலே வந்துடலாம். உன்னை ஒரு பட்டணமாக வச்சு, உன்னை உயர்ந்த ஸ்தானத்தை வச்சு நான் அழகு பார்க்க விரும்புகிறேங்கிறார் காட். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அது ஒரு சாட்சியா இல்லையாங்க? நீங்கள் நல்லா இருக்கிறது ஒரு சாட்சியா இல்லையாப்பா? மைக்கு பிடிச்சி பூட்டு தொலைஞ்சிச்சு, இது பேனா தொலைஞ்சிச்சு, இதெல்லாம் ஒரு சாட்சியா? நீங்கள் தான் அந்த சாட்சி. ஆமேன். நீங்கள் வாயை திறந்தா கர்த்தருடைய மகத்துவத்தையே பேசுறது தான் சாட்சி. அதுமாரி உங்களை வைக்கிறேங்கிறாரு. அப்போ வைக்கணும்னா உங்களை ஒரு சாட்சியாக அந்த உலகத்தில் டாப்பாக வைக்கணும்னா எது வேணும்? படிப்புன்றீங்க, வேலைன்றீங்க, ரைட்டு. அப்புறம் என்ன சொன்னீங்க? பணம் தான் ரொம்ப. அல்லேலூயா. பணம் இருக்கிறவங்க எங்கேயுமே 4 இடத்துல எப்படி இருப்பாங்கப்பா? ஊழியர்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் பேங்க்குக்கு போகும்போது ஒரு சிலர் எப்படி டீல் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் எப்படி டீல் பண்ணுறாங்க. கோடியை டெபாசிட் பண்ணவங்கள வாங்கன்னு உட்கார வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? பணம். காடுகிட்ட பணம் இருக்கா? இது ஒரு கேள்வி. கரெக்டான ஆன்சர், பணம் இல்லை அவர்கிட்ட. பரலோகத்தில் பணம் இருக்காப்பா? பரலோகத்தில் பணம் கிடையாது. பணம்லாம் இப்போ 80-70 வருஷமாக தான் இந்த ருப்பீஸுங்கிறதே நம்ம பார்க்குறோம். சரியா? ஆண்டாண்டு காலமாக இருக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். யார் இதில் பெருசு? பணம் பெருசா? சொல்லுங்க. ஒரு 70-80 வருஷமாக தான் இந்த பணங்கிறதே அச்சிட்டாங்க. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை தெரிஞ்சு கொண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. பார்த்தீங்களா? அல்லேலூயா. பணம் முக்கியம்தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நல்லா கவனிங்க. காணப்படாத உலகத்தில் இருக்கிறதெல்லாம் காண்கிற உலகத்துக்கு நீ கொண்டு வர்றதுக்கு நான் உனக்குள்ளே இருக்கேங்கிற அறிவு தான் உன்னை ஒன்றுலேயும் கொண்டு போகும். பணம் அங்கே கிடையாது. இந்த பணத்தை அவரால் மல்டிப்ளை பண்ண முடியும்னு நீ நினச்சேன்னா உனக்கு மல்டிப்ளை ஆகும். எதிர்பாராத இடத்துலேருந்து வரும். உன்னை மலையின் மேல் வச்சு உன்னை அழகு பார்க்க அலங்கரிக்க ஆண்டவர் ஆசையாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, மலையின் மேலே இருக்கிற பட்டணம் மறைஞ்சு இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? உன்னை வந்து ப்ராமினென்ட் சோலை வைக்கிறேங்கிறாரு, ப்ராமினென்ட்டாக வைக்கிறேங்கிறாரு. அல்லேலூயா. ஃபெய்த் உங்களை ஏமாற்றவே ஏமாற்ற. ஃபெய்த் ஒரு வந்து ஸ்லேவ். சொல்லுங்க, ஃபெய்த் வந்து ஒரு ஸ்லேவ். ஸ்லேவ்னா என்ன? ஒரு அடிமை. அது ஃபெய்த் என்னதுங்க? ஐயோ, ஒரு அடிமை. ஃபெய்த் இல்லை, நீங்கள் பேசுனீங்கன்னா அது அடிமையாக போய் உனக்கு செஞ்சிடும். எனக்கு செய்யுது. அல்லேலூயா. மலையின் மேலே ஒன்று வைக்கிறேன்றாருன்னா அதுக்கு என்ன பேசிக்காக தேவைன்னா, இங்கே பணம் இல்லை, ஆனால் அதாவது பரலோகத்தில் பணம் இல்லை, அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு கரன்சி தான் ஃபெய்த்து. கரன்சி தான் என்னங்க? கரன்சிக்கு என்னப்பா சொல்லலாம் தமிழ்? என்ன பிரதர்? ஒரு ஊருக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்ல பணத்தை, ருப்பீஸு, வெள்ளி, அது இதுன்றோம்ல. அதே மாதிரியே பரலோகத்தில் பணம் இல்லை, ஆனால் பரலோகத்துக்கு ஒரு உனக்குள்ளே இருக்கும் பொழுது கரன்சி வேற மாதிரி இருக்குது. அந்த கரன்சிக்கு பேர் ஃபெய்த்துங்கிற. கரன்சிக்கு என்ன சொல்லலான்னு கேட்குறேன் தமிழில். உனக்கு எதுவாக வேணுமோ, சுகம் வேணுமா, அதுக்கு கரன்சி என்ன தெரியுமா? டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்குறோம்ல, அதுக்கு பணத்தை கொடுக்குறோம்ல, அது என்னவா இருக்குது? இப்போ உனக்கு ஃபெய்த்தாக இருக்குது. யாருக்கு புரியுது? செலாவணி அப்படின்னா கவனிங்க, இதை கொடுத்து அதை மாற்றிக்கிறது. பணத்தை கொடுத்தா அது கிடைக்கும், பணத்தை கொடுத்தா இது கிடைக்கும். விசுவாசத்தை கொடுத்தா உனக்கு எது வேணுமே கிடைக்கும். அதான் கரன்சி. அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஃபெய்த்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது அப்படிங்கன்னா உங்களை கனம் பண்ணார்னா, இப்போ நான் என்ன வைராக்கியமாக நான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கேன். எதில்? எங்கெல்லாம் கோட்டை விட்டுருக்குறோன்னா அதை ஜெயிக்கிறதுக்கு. சரியா? நல்லா கவனிங்க. இப்போ உங்களை வந்து மலையின் மேலே வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா கனம் பண்ணுறாருன்னு அர்த்தம்.
ஒருத்தவங்களை, ஒரு குடும்பத்தையோ ஒரு ஊழியக்காரரையோ ஒரு ஒரு தனிப்பட்ட நபரையோ கனவீனம் பண்ணுறது எதுன்னா அந்த ஆள்கிட்ட இருக்கிற தோற்றம், ட்ரெஸ்ஸிங்கு, வெஹிக்கிள்ஸு, வீடு, வாசல், ஆஸ்தி, அந்தஸ்து இல்லைன்னா அது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் கிடையாது அது. அப்போ அதுக்கு என்ன தேவை உங்களுக்கு? பணம் தேவை. ஆமேன்னு சொல்கிறீங்களா? பணம் பரலோகத்தில் கிடையாது. ஆனால் அது இங்கே என்னவா இருக்குது? செலவானியாக என்னவா இருக்குமா? அது ஃபெய்த்தாக இருக்குது. ஃபெய்த்தாக இருக்குது. சொல்லுங்கள், ஃபெய்த்தாக இருக்குது. ஃபெய்த் எப்படி வரும்னு சொன்னேன் நான். ஃபெய்த் கம்மத் பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். ஆமேன். யார் பேசுறது? பரிசுத்தாவினர் பேசுவார் இதுலேருந்து. ஹலோ, ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹியரிங்னா யார் பேசுறத கேட்கறது? பரிசுத்தாவினர் பேசுறத நீ கேட்ப. நான் கொஞ்ச நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன், நான் பேசுறத நானே கேட்கும்போது நினச்சேன். கிடையாது. இதை திறந்து நான் படிக்கும்போது இதில் அவர் பேசுவார். ஆமேன்னு சொல்கிறீங்களா? அவர் பேசுறத நான் கேட்கும்பொழுது என்னுடைய ஃபெய்த் வளரும் பொழுது அந்த காரியம் சொல்யூஷன் கிடைச்சிருது. அல்லேலூயா. இப்போ பணம் வேணும் இல்லையா? வேணாமா? நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மாதிரி இருக்கணும், ஒரு சாட்சியாக இருக்கும். கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்துக்க சாட்சியா இல்லையாப்பா அது? ஏன்னா இன்னும் இந்த பிள்ளைங்க ஒரு நிலைமைக்கு வர மாட்டேங்குது, குண்டு சட்டிலே குதிரை இப்படின்னு சொல்கிற சாட்சியா? ஆனால் 1000 பேர் இருக்கிற சர்ச்சுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்கணும்? ஒரு மலர்ச்சியாக இருக்கணுங்க. ஹல்லேலூயா. நல்லா இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சா? என்னென்னலாம் கேதர் பண்ணுங்க. இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? நீதினா என்ன? சிட்டினா யாரு? சிட்டினா யாரு? நான். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? அவருடைய கண்டென்ட் என்ன? தெய்வ ரகம். தெய்வ ரகம் எனக்குள்ளே இருக்குது. அந்த தெய்வ ரகம்லாம் இயற்கை தளத்துக்கு கிடையவே கிடையாது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆமேன்னு சொல்கிறீங்களா? அந்த தெய்வ ரகத்தை நீ ஆப்ரேட் பண்ணால் உனக்கு ஃபெய்த் வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஃபெய்த் தானாக ஒரு பழுத்த பழம் மாதிரி கொட்டாது. பரிசுத்த ஆவியானவரே உனக்கு என்னவா இருக்கிறாரு? ஃபெய்த்தோட ஸ்பிரிட்டாக இருக்கிறாரு. அவர் இருந்துட்டா என்ன பண்ணுவேன்? நீங்கள் இதை எடுத்து என்ன செய்வீங்க? வாஞ்சியாக படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. இவன் மலையின் மேலே இருக்கிற பட்டணத்தை மறைஞ்சிருக்காமல் இருக்கிறதுக்கு 2 மறைஞ்சு இருக்குது. இப்போ அப்படி இருக்குதுன்னா அதுக்கு சில காரியங்களை காட் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எத்தனை பேர் அதை கற்றுக்கிட்டு செயல்பட விரும்புகிறீங்க? நிறைய பேருக்கு லோன் இருக்குது. வீட்டு லோன் இருக்கும், கார் லோன் இருக்கும், கோல்டு லோன் இருக்கும், எஜுகேஷன் லோன் இருக்குது. வேலை கிடைக்கிறதுக்குலாம் அவன் பணத்தை கட்டுங்கிறான். இதெல்லாம் என்னங்க செய்யும்? உங்களை ஓடுற ஸ்பீட் பிரேக்கர் மாதிரிங்க. உங்களை என்ன செய்யும்? அது நீங்கள் முன்னாடி போவீங்க, அது ரிவர்ஸ் கியரில் பிடிச்சி இழுத்து பணத்தை கட்டுன்னு சொல்லும். இதை ஒரே வார்த்தையில் என்ன சொல்லலாம்? டெட்ஸ்ன்னு சொல்லலாமா? DEBTS சொல்லலாமா? அப்படி டெப்ட் இருக்கிறவங்க யாராகலும் ஒரு கடங்காரம் உங்களை கேட்கும் போது தான் தெரியாது. நீங்கள் உயர்ந்திருக்க முடியுமா? சிலர் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, இந்த கடனை அடைக்கிறதுக்கு வேண்டிய வருமானத்தை வச்சுக்குவாங்க, ஆனால் காலத்துக்கு கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் காட்லினஸ்ஸே கிடையாது. ஹலோ, காடு கொடுத்தா லோனே கொடுக்க மாட்டார். சொல்லுங்கள் பக்கத்தில். இன்னைக்கு எல்லாம் இஎம்ஐ. திடீர்னு ஒரு உடம்பு முடியல, காசே இருக்காது, எல்லாம் இஎம்ஐயில் கட்டிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? சொல்லுங்கள். ஒரு அவசரத்துக்கு என்ன ஒருத்தர்கிட்ட போய் கேட்கணும், அவங்களுக்கு கொடுக்க முடியும். அடுத்த மாதம் அவங்கள பார்த்தா வேறு ரூட் எடுத்து வேறு ரூட் வழியாக போயிடுவோம் அவங்கள பார்க்க. இதெல்லாம் ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது. என்ன ஆண்டவர் சொன்னார், நான் சூப்பர் நேச்சுரலாக போகணும், நான் சூப்பர் நேச்சுரலாக போகணுன்னு கேட்குற. பீட்டர் வாக்ட் ஆன் வாட்டரு. அவன் ஒரு மனுஷன்தான். அவன் தண்ணி மேலே நடந்த மாதிரி நான் கடல் மேலே நடந்த மாதிரி நான் நடக்கணும், இயற்கை தளத்தை தாண்டி நடக்கணும்னா முதல்ல நீ போட்டை விட்டு இறங்குவியான்னு கேட்டார். முதல்ல அப்படின்னா என்னது? போட்டை விட்டு இறங்குவியா அப்படின்னு கேட்டார். போட்டை விட்டு ஏங்க கொந்தளிப்பு இருக்கும்போது போட்டை விட்டு முதல்ல மனசு என்ன வந்துச்சுங்க? ஹலோ, தண்ணி மேலே நடக்கிறதுக்கு முன்னாடி மனசு எப்படி ஆயிடுச்சுப்பா? போட்டை விட்டு இறங்கினா பாருங்க, அங்கேயும் வெற்றி வந்துருச்சுங்க. உன் மனசை அதை பார்க்காம இறங்கிடுங்கிறாரு. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் சொல்லுங்க எல்லாரும், மறைஞ்சிருக்காது. காலத்துக்கு இந்த லோனை அடைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னங்க, அப்புறம் அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அந்த பிள்ளைங்க அந்த கடனை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், ப்ராஃபட்டிக்கலாக எடுத்துக்கோங்க. சீக்கிரத்தில் நீங்கள் லோன் அடைய போகுது உங்களுக்கு, இயேசுவின் நாமத்தினால சீக்கிரத்தில் அடையுது. நான் சத்தியமாக ராத்திரிலாம் ரொம்ப நேரம் ஜெபிச்சேன் இதுக்காக. நான்
ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவ கர்த்தருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் வந்து குனிவாக இருக்கக்கூடாது, தலை குனிவாக இருக்கக்கூடாது. எதையோ கொண்டு விற்கிறது, இது பண்ணுறது, அந்த உடம்பை பார்க்கறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, 5 லட்சம் செலவு பண்ணுறது, 10 லட்சம் செலவு பண்ணுறது, அது செலவு பண்ணி பாடியை தூக்கிட்டு வர்றது, அப்பா கட்டுற வீட்டை மகன் விற்கிறது, இதெல்லாம் ஒரு மலையின் மேல் இருக்கிற பட்டணமா? சொல்லுங்க. ஹலோ, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் பட்டணம் உயர்ந்திருக்கிற மாதிரி உயரணும் அவர் விரும்புகிறார். அவர் விரும்புவார். எனக்கு ஏன் கஷ்டம், எனக்கு தான் அப்படி சொல்கிறாரு. அவர் கண்டென்ட்டில் தான் உங்களை வச்சுக்கிறாரு. அவருடைய நீதி தான் உங்கள் நீதி. ஜீசஸ் டிவைன் நேச்சர். நீதினா உங்களுக்கு என்ன? நீதினா என்னென்னவோ உங்களுக்கு புரிஞ்சாலும் நீதினா டிவைன் நேச்சர் ஆஃப் காட் ஜீசஸ். ஆமென். நான் என்ன சொல்ல வரேன்னா, டெப்ஸ் இருக்காமா? இங்கே இல்லைன்னு யாராவது இருந்தீங்கன்னா நான் ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன், நன்றி சொல்கிறேன். லோன்லேயே இருக்கிற ஆளுக்கு ப்ராக்டிக்கல் மெசேஜ் இது. ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும்போது, ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசை இருக்கும்போது வாங்க முடியுமா? அப்போ அந்த முடியாதுங்கிற கண்டிஷனுக்கு என்ன பேர்? லேக்குன்னு பேர். LACK, லேக்கு. சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆள் பட்டணத்து மேலே இருக்க முடியுமா? மலைக்கு மேலே லேக்கிங் இருக்கிறவங்க. லேக்குன்னா என்ன? குறைபாடு, போதாமை, இல்லாமை, முடியாமை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையன். அப்படின்னா ஒரு தாட்சி. லோன் இருக்காது, ஆனால் லேக் இருக்கும் சிலருக்கு. லோன் இருக்கோ இல்லையோ, சரி லோனே இல்லை எனக்கு, நல்லது. ஆனால் நிறைய ஆசைகள்லாம் நிராசையாக இருக்குது. உங்களை அங்கே இல்லைனாலும் உங்களை பற்றி பின்னாடி இந்த மாதிரி ஒரு பர்சனெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாதுன்னு சொல்லணும் உங்களை பார்த்து. அதான் நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம். இவங்கள மாதிரி ஒரு டீசன்ட் பீப்புளை நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லணும். இவங்கள மாதிரி ஒரு ஹார்ட் யாருக்குமே இருக்கான்னு சொல்லணும். ஹலோ, அப்படி இருக்கீங்களா நீங்கள்? இல்லைன்னா இருங்க இனிமே. லேக்குன்னு சொல்லுங்கள். LACK, லேக். LACK, லேக் பிகம் LAKH ஆகிடுவீங்க. லேக்கர்ஸ் ஆகிட போகிறீங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இந்த மலையின் மேலே போகவே முடியலம்மா. எது இருந்தா? இந்த டெப்ஸும் லேக்கும் இருந்தா. வேறு லேக்குன்றதுல வேற என்னெல்லாம் சொல்ல? குழந்தை இல்லாத ஒரு லேக்கு தாம்மா. வீடு வாங்காத ஒரு லேக்கு, பாஸ் ஆகாத ஒரு லேக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு புடவை கட்டுறோம். இந்த புடவைக்கு ஏற்ற பாவாடை கட்டலைன்னா அந்த புடவை கலரே வேற மாரி தெரியும். ஆண்கள் மாதிரி எங்களுக்கு கிடையாது. ஜம்முன்னு ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு வந்துடலாம். நாங்கள் அப்படி கிடையாது. அந்த புடவையை வேற கலராக காட்டும். ஆனால் இந்த வெள்ளைப்பாவடை எடுத்து இன்னைக்கு கட்டிட்டோம், அது அழுக்கில் இருக்குது, இதுக்கு இதை கட்ட முடியாது. இப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. எதை வேணாலும் எடுத்து கட்டணும். சிலருக்குலாம் எனக்கு எதுக்கு இனிமே, உனக்கு எதுக்கு ஏசுங்கிறேன் நான். எனக்கு எதுக்கு இனிமேனா, உனக்கு ஏசு எதுக்குன்னு கேட்குறேன். உனக்கு எதுக்கு அந்த கண்டென்ட் ஆஃப் கிரைஸ்ட் டிவைன் நேச்சர் உனக்கு எதுக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள், ஃபாரினர்ஸ்லாம் பாருங்கள், அவங்களும் இதே ஜீசஸ் தான் வணங்குறாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் ஆடம்பரம், நோ 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 நோ, காட் வாழ்கிறாருங்கிறதுக்கு சாட்சியாக இருக்காங்க. மலையின் மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காங்க. எனக்கு எதுக்கு? நான் விரும்பாமே இருந்தேன்னா ஒன்றுமே கிடைக்காது எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ரெண்டு இருக்கா நம்மளுக்கு? இங்கே லேக் இருக்கா? வேலை கிடைக்கல லேக், குழந்தை இல்லை லேக், கல்யாணம் ஆகலை லேக், 3 பஸ் மாதிரி வரீங்க லேக், அப்புறம் கார் வாங்கல லேக். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், இந்த செல்வாக்கை எப்படி பெற்றுக்கொள்ளணுன்றதுக்கு காட் சொல்லி கொடுத்த நீங்கள் கற்றுக்க விரும்புகிறீங்களா? முதல்ல இதுக்கு வாங்க. லேக் இருக்கான்றதுக்கு வாங்க, லோன் இருக்கான்றதுக்கு வாங்க. புஸ்தகம் வாங்க முடியலன்னு பழசை படித்து தடன்னு ஆடி அந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்கிறீங்கன்னா லேக் தான். லோன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் லேக் இருக்குது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு. லேக்குக்கு என்னெல்லாம் இருக்குது? கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கிற நான் தாட்சி அடையன். எல்லாம் பேப்பர் வச்சுக்கிறீங்களா? இவன் நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு பேப்பரில் உங்கள் டெட்ஸை எழுதுறீங்க. என்கிட்ட காட்ட வேண்டாம், ஆனால் அங்கே ஒருத்தர் பார்க்குறேங்கிறார். அதை உங்களுக்கு டைம் கொடுக்க சொன்னார். உங்கள் சக்திக்கு உட்பட்டு கூட நீங்கள் கொடுத்து அடைச்சா கூட நீ அப்படி இருக்கக்கூடாது. அந்த காசை வாங்கி பென்ஷன் வாங்கி அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், நோ. சரியா? புரியுதா நான் பேசுகிறதெல்லாம்? அதெல்லாம் எழுதணும் உங்கள் ஒரு பேப்பரில். நீங்கள் என்கிட்ட காட்ட வேண்டாம்,
அடுத்து லேக் எழுதணும். DEBTSன்னு போட்டு நீங்கள் என்ன செய்றீங்க? இப்போ எதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்? உங்களை மலையின் மேலே வச்சு அழகு பார்க்க அவர் விரும்புகிறார். நான் ஜெபிக்கிறது பத்தலை, நான் இப்படி இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. சிலதெல்லாம் நமக்கு தெரியல, சிலதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் காட் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியான மிரக்கிள்ஸ் பண்ணாரா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதில் எந்த இடத்துல மிரக்கிள் நடந்ததுன்னு சொல்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அந்த பிளட் இஷ்யூல இருக்கிறான்ல, பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அவளுக்கு மிரக்கிள் எப்படிமா நடந்தது சொல்லுமா? அங்கே போய் தொடுறா, வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறா. அந்த தொட்ட பிறகு அவன் உதிரம் நின்று போச்சு. அப்போது ஒரு மிரக்கிளை பெற்றுக்கொள்றதுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒன்று இருக்குது. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா இவ பாட்டுக்கு அவர் வந்து கையை வைப்பார்னு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் உங்கள் பிரச்சனைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். கல்யாணம் ஆகலையே அப்படி நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. அல்லேலூயா. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருந்தால் அந்த டெட்ஸும் அந்த லேக்ஸும் மாறி போயிட்டு லேக்கியர்ஸ் அண்ட் க்ரோர்பத்திஸ் ஆகிடுவீங்க. எல்லாமே லோன் எல்லாம் எழுதுறீங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்டுங்கிறத சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சூம்பின கை உடையவன் வரானா ஏசுக்கிட்ட வந்தானா இல்லையான்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் அடுத்தது போவேன். இவர் என்ன செஞ்சார்? கையை நீட்டு, முடிஞ்சு போச்சு. அப்போ அங்கே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எது பிரதர்? சொன்ன வார்த்தை. செஞ்சுரியன் இருக்கான், நூற்றுக்கு அதிபதி. செஞ்சுரியன் என்ன பண்ணுறான்? நீங்கள் வர வேணாம் என் வீட்டுக்கு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அங்கே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எது? அந்த வார்த்தை சொன்னால் போதுன்னு அந்த வார்த்தை எதிர்பார்க்குறான் பாருங்க, அதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த தண்ணி நிரப்பி திராட்சை சாம்பார், அதில் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன? எல்லாம் உங்கள் புத்தியை கொஞ்சம் செலவிட்டு கவனித்து சொல்லுங்கள். என்னம்மா? விசுவாசம்னு சொல்லாதீங்க, எல்லாத்துக்குமே விசுவாசம் தான். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் விசுவாசத்தை செயல்படுத்துகிற ஒரு இடம். தண்ணியை ஊற்றுறதும் எடுத்துகிட்டு போகிறதும் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒன்று இருக்குது. எல்லா மிரக்கல்லையுமே பழைய ஏற்பாட்டில் செங்கடல் பிளக்குதா இல்லையா? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன? கோலை எடுப்பா. என்ன ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்க நீ? என்கிட்ட முறையிடுக்கிறது என்னன்னது அதை அவன் உடனே கேட்டான் பாருங்க. நான் உங்ககிட்ட சொல்லாமல் என்ன இப்போ நான் என்ன இருந்தால் சொல்லுவேன்? உங்ககிட்ட சொல்லாமல் எனக்கு யார் இருக்கான்னு அழுவேன். அவர் சொல்ல ஏன்ட்ட என்ன கோ ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்குறாருல, கையை என்ன செய்கிறான்? ஓங்குறான், கோலை நீட்டுறான். தட் இஸ் த கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா அந்த மிரக்கிளை கொண்டு வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடம். கற்றுக்கிறீங்களா இல்லையா? எளியா காகங்கள் பாருங்க, நீ போ கட்டளையிட்டு, காகங்களுக்கு கட்டளையிட்டு. சாரி பாத்துக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு நான் கட்டளை இட்டேன்னு சொன்னது இவர் போறாருல்ல. அவ இத்தனைக்கு என்ன சொல்ற? நானே என் பிள்ளை சாக போறோங்கிற. ஆனா கட்டளை இட்டது தான், அதுக்கு ஒபே பண்றாள். அதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். வேற ஏதாவது சொல்லுங்க. 5 அப்பம் 2 மீன் உங்களிடத்துல என்ன இருக்குன்னு கேட்குறாரு. உடனே கொண்டு வாங்கன்றாங்கல்ல. கொண்டு வந்த உடனே அண்ணாந்து பார்த்தா இருப்பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி. அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண உடனே என்ன நடக்குது? மிரக்கிள்ஸ் நடக்குது. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா ஒரு மிரக்கிள் நடக்கிறதுக்கு முன்னாடி சில கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. போட்டை விட்டு இறங்கினா பாருங்க பீட்டர். தட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். வேற ஏதாவது சொல்லுங்கப்பா. பாடையை தொடுறாரு பாருங்க, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். டச்சிங். அவ எப்படி ஹெம் ஆஃப் த கவர்மெண்ட்டை தொடுற மாதிரி இவர் போய் தொடுறாரு பாருங்க. ஒன்று நீங்கள் தொடணும், இல்லை அவர் வந்து தொடணும். ஹலோ, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. காடு வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறார், அந்த லேக்கும் LACK லேக்கும் போதாமை, தாட்சி, இல்லாமை, முடியாமை, நிறைவேறாமை, வேற ஏதாவது சொல்லுங்களேன். குறைவு, அப்புறம் போதாமை, குறைவு, இயலாமை, முடியாமை, பற்றாக்குறை, குறைபாடு. கரெக்டு. ஸோ இதுதான் வச்சுக்குவோமே. இதெல்லாம் லேக், LACK லேக். ஆனால் சங்கீதம் 23:1 என்ன அழகா இருக்கு. ஓ வெர்ஷனில் படி. The Lord takes care of me like a shepherd with his sheep. I have everything that I need. இது இந்த வெர்ஷன் வந்து சிம்பிள் வெர்ஷன் ஃபார் சில்ட்ரன்.
நமக்கு என்ன தெரியும், ஐ ஷால் நாட் வாண்ட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நான் வாஞ்சிட்டே இருந்து அவரை பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிறது அப்படின்ற அர்த்தத்தில் இருக்கு. ஆனால் எவ்ரிதிங் யூ நீடுனா, என்னைக்கெல்லாம் உனக்கு நீடு வருதோ அப்பெல்லாம் அவர் உன் நீடை சந்திக்கிறவரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? இப்போ நம்ம போகலாமா? அந்த லேக்குக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் என்ன ரிசல்ட் வரும்னா, இன்க்ரீஸ் அண்ட் மல்டிப்ளை தான் வரும். ஆமென் சொல்லுங்க. அபண்டன்ஸ் வரும். எங்க ஒரு சிரிப்பு கிடைக்கல, ஒரு வீட்டில் ஒருத்தவங்க சிரிக்கவே இல்லை, அது என்னம்மா? லேக்குமா அது? ஒரு 4 பேர் இருக்கிற இடத்தவங்க ஒருத்தவங்க சிரிக்க கூட இல்லை, இந்த வீட்டில் பல்லு என்ன மாதிரி பல்லுன்னு கூட தெரியாது. அது என்னது? லேக் ஆஃப் ஜாய். லேக்னா நாட் ஓன்லி மணி. இதெல்லாம் நம்ம மலை மேலே ஏற்றுமா? ஹலோ, வண்டியில் கூட்டு போறீங்க, உங்கள் வீட்டுக்கார் குடிச்சிட்டு வந்து டொப்பு டொப்புன்னு உழுவுறாரு, இது என்னது? இது ஜாய்ஃபுல்னஸ் லேக் ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன ஜோக் அடித்தாலும் சிரிக்க முடியாது. சிரிப்பு பற்றாக்குறை, மகிழ்ச்சி பற்றாக்குறை, சமாதான குறைபாடு. நாட் ஓன்லி மணி, நாட் ஓன்லி வீடு வாசல் ஆஸ்தி அந்தஸ்து. ஆனால் ஆண்டவர் எல்லாத்துலேயுமே ஒன்று, the fullness of God-ஓட the content of God, that is the divine nature-ஓட ஒன்று மலையின் மேலே வைக்கிறேங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஃபுல்னஸ்லாம் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வாழலை, இன்னும் வாழ விரும்பவும் இல்லை, வாழாது ஏன்னும் தெரியல நிறைய பேருக்கு. ஏதோ வரோம் போகிறோம், என்னங்க இதை எடுத்து அதில் போடுறோம், அதை எடுத்து இதில் போடுறோம், இப்படி ஓடுது ஒரு அப்படி கிடையாது. நிறைவாக நீங்கள் வாழணும். ஆமென். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க. விடுதலை ஆன உடனே யார்கிட்ட கொடுக்குறாரு? மோசேன் காலத்துக்கு பிற்பாடுனா ஜாஷுவாட்ட கொடுக்குறாரு. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பப்பா, இந்த 12 கோத்திரத்துக்கு லேண்டெல்லாம் கொடுப்பாங்கிறாரு, சுதந்திர வீதத்தை கொடுப்பாங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு பாருங்க, 7 கோத்திரம் மட்டும் நம்மள மாதிரி ஆள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு எனக்குமே தான் அந்த இவர் யோசுவா கிட்ட ஒன்று சொல்கிறார் பாருங்க. யோசுவா 18ஆம் அதிகாரத்தை எடுங்கப்பா. 2 இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. பார்த்தீங்களா? இஸ்ரவேல் கோத்திரத்தில் 7 கோத்திரம். இது அந்நியர்கள் கிடையாது, கடவுளுடைய பிள்ளைங்க தான், நம்மள மாதிரி தான். ஆனால் அந்த 7 கோத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு கொடுத்த சுதந்திர வீதத்தை போய் சுதந்திரிக்காமே இருக்காங்க. 7 கோத்திரம் என்னம்மா செஞ்சுருக்காங்க? இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. பங்கிட்டு கொள்ளாதுன்னா, இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் ரூபன் கோத்திரம், அந்த கோத்திரம், இந்த கோத்திரம்னு சொல்கிறான். 7 கோத்திரம் என்ன செய்யுது? இதில் தான் உங்களுடைய இட வசதிகள் கொடுத்துருக்குறாருன்னு சொன்னாலும் கூட அவங்க என்ன செய்கிறாங்க? அதை பங்கிட்டு கொள்ளலை. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு குறைபாடு இல்லை, அவர் தேவனுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு அவர் உங்கள் நிமித்தம் தரித்திரனாரே. நான் எப்பொழுது எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவளாக இருக்கும்படிக்கு, சகலவித நற்கிரிகளே பெருகிறவளாக இருக்கும்படிக்கு சகலவித கிருபை என் மேல் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறாரு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஐஸ்வர்யத்தில் இருந்து இல்லை, ஐஸ்வர்யத்தின்படியே, ஐஸ்வர்யத்திலிருந்து கொஞ்சோண்டு இல்லை, ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்து இயேசுக்குள் என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறாரு. இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம், இந்த 7 கோத்திரம்லாம் தெரிஞ்சுமே நம்ம சுதந்திரிக்காமல் இருக்கிற ஆட்கள் தான். நான்லாம் அந்த ஜேர்னியில் ஆரம்பிச்சிட்டேன். நான் எந்த ஜேர்னியை? இந்த லேக்குங்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அபண்டன்ஸ்ன்ற ஜேர்னிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். போட்டை விட்டு இறங்கிட்டேன். அல்லேலூயா. இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்குமா? And there remained among the children of Israel 7 tribes which had not yet received their inheritance. என்னது இன்ஹெரிட்டன்ஸ்? சொல்லுங்க. இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னது? அப்பாவுடைய சொத்து, சுதந்திரம் பிள்ளைக்கு தான். ஏன் 7 கோத்திரம் நீங்கள் அப்படியே வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்கீங்க? ஏன் பரிசுத்தாவியான வாங்கிட்டு இன்ஹெரிட் பண்ணாமல் இருக்க? இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹோலினஸ் ப்ரேயர் லைஃப், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ். இதுக்கு என்ன காரணம்? நீ ஜெபிக்கல, அதை பண்ணல. கடவுள் யார், உனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, நீ யாருடையவள்னு தெரியல, அவ்வளோதான். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் இருக்கு, பிசாசினால் சங்காரமாகிறார்கள்னு இல்லை, லேக் ஆஃப் நாலேஜ். அப்போ அந்த லேக் ஆஃப் நாலேஜ் கொண்டு வரணும்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் புரியுது? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லுங்க எல்லாரும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னா என்ன? இந்த வெற்றியை பெற்றுக்கொள்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் தள்ளப்படணும். தண்ணியை ஊற்றுறாங்க,
அதை வச்சு ஜெபிச்சாரா? கொண்டு போங்கன்ற நேரத்தில் அவங்க அந்த ஆக்ஷன் தான் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இது வரைக்கும் நான் பேசுன புரிஞ்சிச்சு? இப்போ உங்களுடைய லேக், உங்களுடைய டிஸானர், உங்களுடைய டெட்ஸு, இதெல்லாம் மாற்ற ஒரு மொய் வச்சு நீங்கள் திருப்பி வைக்கலன்னா கடன் தாங்க அது. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கடனாளி கிடையாது. பைபிள் சொல்லுது அன்புக்கு ஒண்டி தான் நீ கடனாக இருக்கணும், வேறு எதுக்குமே நீ கடனாக இருக்கக்கூடாது. ஹலோ, அன்புக்கு தான் கடன் போட்டிருக்கணும். ஐயோ நீங்கள் அன்பு கட்ட, ஐயோ நான் கடன், ஐயோ நான் அன்பு செலுத்துகிறேன், ஒடிய அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ 7 கோத்திரம் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு இருக்கு சுதந்திரம். ஆனால் அதில் ஒரு வெர்ஷனில் படித்த ஸ்லாக்குன்னு இருக்கு, SLACK அப்படின்னா ஸ்லாக்குன்னு என்னன்னு தெரியுமா? மந்தமாக பின்தங்கி இருக்கிறது. பின்னிடைவுன்னு சொல்கிறாங்களே, இந்த ஓட்டு என்னும்போது பின்னிடைவு. பின்னிடைவு. அது மாதிரி நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ பின்னடைஞ்சிக்கிட்டு இருக்க. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப அவசியமாக நம்ம கற்றுக்கணும். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் காட் எனக்கு சொன்னார், நான் அதெல்லாம் செஞ்சுட்டு ராத்திரி உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். இப்போது இவர் இந்த 7 கோத்திரம் மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், இந்த 7 கோத்திரம் மாதிரி நான் இருக்க மாட்டேன். இல்லை இந்த கடனை வாங்கி இந்த ஹவுஸில் அதெல்லாம் வேணாம். அல்லேலூயா. எல்லோரும் பேப்பர் வச்சுருக்கிறீங்களா? இதெல்லாம் லைட்டாக நினைக்கிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பேப்பரை எடுத்துங்க, DEBT, டெட்ஸ்னால் என்னது? கடன். அது என்ன கடனாக இருந்தாலும் கடன், EMI கட்டினாலும் அந்த கடன். உங்கள் கடனை எழுதுங்க, என்ன கடன் உனக்கு இருக்குது. இட் இஸ் எ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் மாதிரி தான். உங்கள் கடனெல்லாம் அதில் என்கிட்ட காட்டுவானா? நகை கடன் இருக்காமா? கார் கடன் இருக்கா? வண்டி வாங்கின கடன் இருக்கா? வாட்சி வாங்கின கடன் இருக்கா? ஒரு நபர்கிட்ட போய் கடன் வாங்கி அவங்க நம்ம கழுத்தை இருக்கிற மாதிரிலாம் நம்ம வச்சுக்கிறது இல்லைன்னாலும் கூட சிலதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு. அதனால் கண்ணியமான கடனாக இருந்தாலும் கண்ணியமற்ற கடனாக இருந்தாலும் லோன்ஸ் எல்லாம் எழுதுங்க. அதில் எழுதிட்டியம்மா? எல்லாரும் எழுதுறீங்களா? எழுதலைன்னா நான் ரொம்ப பெருமைப்படுறேன், உங்களுக்கு லோன் இல்லைன்னு. இதை லைட்டாக எடுக்காதீங்க. எனக்கெல்லாம் சரியாக நடந்திருக்குங்க. லோனில் இருந்தவன் நான் லோனை செட்டில் பண்ணிட்டேன்ப்பா, இதே மாதிரி நான் செஞ்சு. அப்போ நீங்கள் நல்லா இருக்க வேணாமா? அந்த லோன் தான் அடைஞ்சிருச்சு, வேறு லோன் வாங்கலாம் போகக்கூடாது. துணிகரம் அதுக்கு பேர். சரியா? எல்லாம் எழுதிட்டிங்களா? எல்லாத்தையும் எழுதுங்க. முடிச்சிட்டிங்கன்னா முடிச்சிட்டேன்னு கையை காட்டுங்க. முடிச்சாச்சா? நகைக்கடன் எல்லாம் எழுதுனதுக்கு கர்த்தர் பார்க்குறாரு. அது அப்படியே பார்க்குறாரு. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இப்போ நீங்கள் எல்லாம் நடக்க போகுது. எனக்கு நடந்துச்சு, அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த கண்டென்ட் தான் அவருன்றேன், அந்த நீதி தான் அவருங்கிறேன். அது ரொம்ப சீப்பாக எடுக்காதீங்க, யாராலையும் வாங்க முடியாது அதை. அதனால தான் அவர் நமக்கு இலவசமாக கொடுத்தாருங்கிறேன். இதான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். எழுதிட்டிங்களா? அடுத்தது LACK, லேக்குன்னு எழுதுங்க இங்கிலீஷில், இல்லைன்னா தமிழில் பற்றாக்குறை, குறைபாடு, ஆசை நிறைவேறாமை. எப்பா ஆசை நிறைவேறாமை லேக்குப்பா. குறைபாடே சொல்கிறோம்ல, ஒரு ஆசை இருக்குது வீடு வாங்கணும்னு, வீடு வேணும்னு ஒரு ஆசை, அது லேக்கு. அப்புறம் என்னது? வீட்டை பார்த்து இது வாங்கினா நல்லா இருக்கும்னே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் லேக்கில் இருக்குது. இப்போ லேக்கர் ஆக போகிறீங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த சூமின கை உடையவன் வந்து சொட்டது நல்லா ஆனது உண்மையா? தண்ணி திராட்சை ரசமாக இருக்கிறது உண்மையா? பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய உதரம் நின்று போனது உண்மையா? 5 அப்பா 5000 புருஷர்கள் சாப்பிட்டது உண்மை என்பது சத்தியமானால் இதை நீ எழுதும்பொழுது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் உனக்கு நிறைவேறுகிறது சத்தியம். அதுக்கு தான் கூட்டி கழிச்சு கனெக்ட் பண்ண இந்த மண்டையில் கரெக்டாக வருதா? எப்படின்னு தெரியுதா? இல்லை, அது ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இப்போ நீங்கள் எழுதும்பொழுதும் கர்த்தர் அந்த இயற்கை தளத்தை தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்தை வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் இயேசுவின் நாமத்தில். எல்லாத்தையும் எழுதுங்க. நான் படிக்க மாட்டேன் இதை, நீங்கள் இப்போ உங்கள் நோட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இதை. சரியா? அடுத்து LACK எழுதுங்க. குழந்தை வேணும், ஆசை இருக்குது, அந்த ஆசை நிறைவேறல. பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், இங்கே ஒரு பொருத்தனை பண்ணுறேன், அங்கே ஒரு பொருத்தனை எல்லாம் வீட்டில் இருந்தாலே எல்லாம் நடக்கும். திமுறா இருங்க, சொத்தையாக இல்லாமல் நெத்தாக இருங்க, போல்டாக இருங்க. உங்கள் குறைபாடெல்லாம் எழுதிட்டிங்களா? டிசிப்ளின்டு லைஃப் ஒரு குறைபாடுன்னு போடுங்க. லேக்குங்கிறது நாட் ஓன்லி மணி,
எதெல்லாம் உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி பின்னாடி இருக்குது அதெல்லாம் லேக்குமா. எழுதிட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகலாம். ஏசப்பா இந்த காங்கிரிகேஷன் ரொம்ப பிளஸடாக, இது ஒரு டீச்சிங் செக்ஷனாக ஆயிடுச்சு. நல்லா இருக்க போகிறீங்க நீங்கள் எல்லாருமே. ஏன்னா இதை பார்க்குறவங்க அவங்க லைஃப்பில் நல்லா உண்டது தான் இதை நான் இங்கே சொல்லி கொடுக்குறேன். ஆமேன், அல்லேலூயா. இப்போ யாத்திராகமத்தை எடுத்துக்கமா, 12:14 பாருங்கள். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை சொல்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கா? சொன்னேன்னா எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு. அது மாதிரி இப்போ இந்த பிரச்சனைக்கு லேக் அண்டு லோனுக்கு 12 எடுத்துட்டியாடா? 14 வாசிங்க. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். இந்த மாதிரி ஒரு நாங்கள் செஞ்ச தலைமுறை தோறும் கடனே இல்லைன்னு சொல்ல போறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கு நான் பணமே செலவு பண்ணல, எனக்கு தானா வந்துச்சுன்னு சொல்ல போறீங்க. எப்படி வரும்? எப்படி வரும்னு தெரிஞ்சா அது பேர் மிரக்கல் கிடையாது. இயற்கை தளத்தை தாண்டி வரும். அல்லேலூயா. அம்மா அடுத்ததுமா சங்கீதம் 89:23 வாசிமா. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். மடங்கடித்து சொல்லுங்க. சத்துருக்களை மடங்கடித்து சொல்லுங்க. சத்துருக்களை மடங்கடித்து மடங்கடித்து. இப்ப என்ன செய்ய போறாரு? மடங்கடிக்க போறாரு. உங்களை இல்ல, இந்த எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் மடங்கடிக்க போறாரு இப்ப இயேசுவின் நாமத்தினால. அடுத்து டியூட்ரானமி 28:7 எடுறா. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். முறியடித்து சொல்லுங்க எல்லாரும். முறியடித்து. டாக்டர் முடியாதுங்கிறா, முறியடிக்கிற இன்னைக்கு நீ இயேசுவின் நாமத்தினால. முறியடித்து அப்படிங்கிறதுக்கு ஒரு வெர்ஷன்ல படிக்கிறேன். SMIT, ஸ்மைட். ஸ்மைட்னா என்ன தெரியுமா? ஒரு போடு போட்ட உடனே அது எங்க இருந்ததுன்னே தெரியல. ஹலோ, இன்று கண்ட எகிப்தினை நீ காண மாட்டேன்னும் போது இந்த திருப்பி வரவே இல்லை பாத்தீங்களா? அது மாதிரி திருப்பி உங்களுக்கு இந்த லேக் வராது இயேசுவின் நாமத்தினாலே. திருப்பி வரவே வராது லோன் இயேசுவின் நாமம். இல்லை, நான் விளையாட்டா நினைச்சிங்கன்னா விளையாட்டு தான். நான் சீரியஸாக எடுத்து நான் லோன் இல்லாமல் இருக்கேன். ஆனால் லேக் இருக்கு. லேக்குக்கு நான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருக்கேன் நான். அல்லேலூயா. முறியடித்து சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட கொஞ்சம் எந்திரிச்சிருங்க. எந்திரிங்க. வெற்றி நாள். விக்டரி, விக்டரி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். விக்டரி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். விக்டரி. ஹல்லேலூயா. இப்போ பேப்பரை எழுதுனீங்களா? எல்லாம் எழுதின பேப்பரை எடுங்க கையில். நான் சொல்கிற ஜெபத்தை சொல்லுங்க. நம்புங்க, விசுவாசிங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் பேப்பரை எழுதிட்டீங்களா? நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க. என் தகப்பனே, அப்பா பிதாவே, என் எதிராளிகள், என்னுடைய சத்துருக்கள், என்னுடைய ஓட்டத்துக்கு விரோதமானவர்களை இப்பொழுதே என் மடங்கடிக்க வல்லவர், இப்பொழுதே முறியடிக்க வல்லவர். இதோ நான் எழுதியிருக்கிறதை, வேதத்திலே எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே என்று சொன்னீரே. வேதத்துல எழுதியிருக்கிறதே 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 என்று சொன்னீரே. இதோ நான் எழுதி வைத்திருக்கிறதை எடுத்துட்டீங்களா? பேப்பர் எடுத்து கையெடுத்து இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் முறியடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் முறியடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் முறியடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் முறியடிக்கிறேன். In the name of Jesus. In the name of Jesus. அந்த பேப்பருக்கு கீழே ஜீசஸ் பெய்ட் எவ்ரிதிங் அப்படின்னு எழுதி தேங்க்யூன்னு போடுங்க. இன்றைக்கு அது நடந்துருச்சு. நெக்ஸ்ட் லெவல் என்ன தெரியுமா? பாஸ்வேர்டு தேங்க்யூ ஜீசஸ். நீங்க செஞ்சிட்டீங்க. குழந்தை கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த கடனை அடைச்சிட்டீங்க. தேங்க்யூ ஜீசஸ். அவர் முறியடிச்சது தான் இயேசுவின் நாமத்தினால. அந்த பேப்பரை நீங்க விட்டுறக்கூடாது. உங்க பைபிளை வச்சுட்டு தேங்க்யூ ஜீசஸ். இது அப்படியே காத்துல விட்டுட்டு அதுக்கு என்னென்ன கடன்னு தெரியாம அன்னைக்கு தான் நினைவு வந்தது. இன்னைக்கு நோ, இது இட் இஸ் நாட் பிளேயிங். திஸ் இஸ் நாட் பிளேயிங் டைம். திஸ் இஸ் நாட் கேம். ஹோலி ஸ்பிரிட் உங்களை வாழ வைக்கிறதுக்கு மலையின் மேல இருக்கிற ஒரு பட்டணம் மறைஞ்சிருக்காது. நீ உன் ஜெனரேஷன் ஒரு ரொம்ப சிக்னிஃபிகன்ட் ஃபிகரா இருப்பீங்க இயேசுவின் நாமத்தினால.
இயேசுவின் நாமத்தினால. எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. லார்ட், யூ பெய்ட் எவ்ரி லோன் லார்ட். லார்ட், நீங்க எல்லா லோனையும் அடைச்சிட்டீங்க. லார்ட், நீங்க எல்லா வாஞ்சியும் நிறைவேற்றிட்டீங்க. வாயினால சொன்னதை கைனால செஞ்சிட்டீங்க. வாயினால சொன்னதை கைனால செஞ்சிட்டீங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சத்துருக்கள் வந்து எங்கன்னு தேடும் பொழுது அவமானப்படுவாங்க. எங்களை அப்படி நீங்க தலையை நிமிர பண்ணிட்டீங்க. நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். லார்ட், யாரெல்லாம் இதை சீரியஸா, இது ஒரு ப்ராஃபட்டிக் ஆக்ஷனா, இது ஒரு ப்ரொஃபட்டிக்கலான ஒரு செய்தி, இதைப்படி நான் செஞ்சு நான் வெற்றி எடுத்துட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் செஞ்சாங்களோ, சத்தியமாக தேவோட வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. நோ லேக் இன் யுவர் லைஃப். No lack, no unmet desires in the name of Jesus. Yes, அப்படியே உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் வாழ வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 7 முறை உங்க வீட்டுக்கு போயிட்டு நன்றி 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 இதை அடைச்சிட்டீங்கன்னு சொல்லுமா, உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டார். அவ்வளோ. God bless you. God really bless you. Thank you. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீர்